அதுக்கடுத்து பார்த்தோன்னா நகர வேறுபாடு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நகர வேறுபாடில் இருக்கக்கூடிய என்னென்ன சொற்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனல், அனல். ஸோ முதல் அனலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நெருப்பு, இரண்டாவது அனலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தாடி. அடுத்து அன்னம், அன்னம். ஸோ முதல் அன்னத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பறவை, இரண்டாவது அன்னமுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மேல்வாய். அடுத்து ஆணி, ஆணி. ஸோ முதல் ஆணிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தமிழ் மாதம், இரண்டாவது ஆணிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சுவற்றில் அடிப்பது. நெக்ஸ்ட்டு ஆண், ஆண். ஸோ முதல் ஆணுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பசு, இரண்டாவது ஆணுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஆண் மகன். அடுத்து ஆணை, ஆணை. ஸோ முதல் ஆணைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா யானை, இரண்டாவது ஆணைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கட்டளை. அடுத்து ஊன், ஊன். முதல் ஊனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இறைச்சி, இரண்டாவது ஊனுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உணவு. அடுத்து கணம், கணம். ஸோ முதல் கணத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பாரம், இரண்டாவது கணமுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கூட்டம். அதுக்கடுத்து கணை, கணை. ஸோ முதல் கணைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா குதிரை ஒலி, இரண்டாவது கணைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அம்பு. அடுத்து கனி, கனி. ஸோ முதல் கனிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பழம், இரண்டாவது கனிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஜோதிடன். அடுத்து கன்னி, கன்னி. ஸோ முதல் கன்னிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா குமரி, இரண்டாவது கன்னிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அரும்பு, பூமாலை வந்து குறிக்கும். அடுத்து சுனை, சுனை. ஸோ முதல் சுனைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீரூற்று, இரண்டாவது சுனைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா முள். நெக்ஸ்ட்டு பேன், பேன். ஸோ பேன், முதல் பேன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா சிறிய பூச்சியை வந்து குறிக்கும். அதே மாதிரி இரண்டாவது பேன் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா காப்பாற்று. நெக்ஸ்ட்டு மனம், மனம். ஸோ முதல் மனம் வந்து என்ன பொருள்னு பார்த்தோன்னா மனது, உள்ளம் வந்து 2 பொருள் இருக்குது. இரண்டாவது மனமுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வாசனை. அடுத்து மண், மண். ஸோ முதல் மண்ணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அரசன், இரண்டாவது மண்ணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பூமி. அடுத்து மான், மான். ஸோ முதல் மானுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா விலங்கு, இரண்டாவது மானுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பெருமை. நெக்ஸ்ட்டு மனை, மனை. ஸோ முதல் மனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வீடு, இரண்டாவது மனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பலகை. அடுத்து திணை, திணை. ஸோ முதல் திணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தானிய வகை, இரண்டாவது திணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒழுக்கம், நிலம் அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு தின், தின். ஸோ முதல் தின்னுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உன், இரண்டாவது தின்னுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா உறுதி. அடுத்து வன்மை, வன்மை. முதல் வன்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஆற்றல், உறுதி அப்படின்னு சொல்லி 2 பொருள். இந்த வன்மைக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா கொடை, ஈகை அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்து இருக்குது. அடுத்து தன்மை, தன்மை. ஸோ முதல் தன்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா இயல்பு, இரண்டாவது தன்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு திண்மை, திண்மை. முதல் திண்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வலிமை, இரண்டாவது திண்மைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தீமை. அடுத்து பனி, பனி. ஸோ முதல் பனிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குளிர், இரண்டாவது பனிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தொழில். அடுத்து அரண், அரண். ஸோ முதல் அரணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சிவன், இரண்டாவது அரணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கோட்டை. நெக்ஸ்ட்டு அணை, அணை. ஸோ முதல் அணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தழுவு, இரண்டாவது அணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வரப்பு. அடுத்து இணை, இணை. முதல் இணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வருந்து, இரண்டாவது இணைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒப்பு. நெக்ஸ்ட்டு உண்ணி, உண்ணி. ஸோ முதல் உண்ணிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நினைத்து, இரண்டாவது உண்ணிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சிறு உயிர். அடுத்து பானம், பானம். ஸோ முதல் பானத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குடிபானம், இரண்டாவது பானமுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அம்பு. அடுத்து புனை, புனை. ஸோ முதல் புனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அலங்கரி, இரண்டாவது புனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தெப்பம். அடுத்து கான், கான். ஸோ முதல் கானுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா காடு, இரண்டாவது கானுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பார். அடுத்து அறம், அறம். ஸோ இந்த அறத்துக்கு வந்து பொருள், முதல் அறத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கருவி, இரண்டாவது அறமுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தர்மம். அடுத்து வானம், வானம். ஸோ முதல் வானத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா ஆகாயம், இரண்டாவது வானத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வெடி. நெக்ஸ்ட்டு உண்ணு, உண்ணு. ஸோ முதல் உண்ணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நினைத்துப்பார், ரெண்டாவது உண்ணுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சாப்பிடு. அடுத்து என்ன, என்ன. ஸோ முதல் எண்ணெய்க்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கேள்வி, இரண்டாவது எண்ணெய்க்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நினைக்க. நெக்ஸ்ட்டு தனி, தனி. ஸோ முதல் தனிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தனித்திருத்தல், இரண்டாவது தனிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அடங்கு. அடுத்து துணி, துணி. ஸோ முதல் துணிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா துன்பம், அச்சம் அப்படின்னு சொல்லி 2 பொருள், இரண்டாவது துணிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சீலை, துணிவு. நெக்ஸ்ட்டு கிண்ணம், கிண்ணம். ஸோ முதல் கிண்ணத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா துன்பம், இரண்டாவது கிண்ணத்துக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா சிறு பாத்திரம். நெக்ஸ்ட்டு ஏனை, ஏனை. ஸோ முதல் ஏனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தொட்டில், இரண்டாவது ஏனைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மற்றை. நெக்ஸ்ட்டு கன்னி, கன்னி. ஸோ வந்து முதல் கன்னிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா குமரி, இரண்டாவது கன்னிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அரும்பு, பூமாலை வந்து குறிக்குது. அடுத்து வில், வில். ஸோ முதல் வில் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா தனு, இரண்டாவது வில் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா வேறுபாடை வந்து பொருள். அடுத்து காணல்,
காணல். ஸோ முதல் காணலோட பொருள் என்ன பார்த்தோன்னா ஒளி, காணல் நீர். இரண்டாவது காணலோட பொருள் என்ன பார்த்தோன்னா பார்த்தல். அடுத்து நான். முதல் நானோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா தன்மை பெயர். இரண்டாவது நானோட பொருள் என்ன பார்த்தோன்னா கயிறு. அடுத்து பண். ஸோ முதல் பண்ணோட பொருள் வந்து ஒரு புல். இரண்டாவது பண்ணோட பொருள் என்ன பார்த்தோன்னா இசைப்பாட்டு. அடுத்து மான். ஸோ முதல் மானோட பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு விலங்கு. இரண்டாவது மானோட பொருள் வந்து பெருமை. நெக்ஸ்ட்டு வன்மை. ஸோ இந்த முதல் வன்மைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உறுதி. இரண்டாவது வன்மைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஈகை. அடுத்து முன்னூல். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த நான் வந்து இந்த மாதிரி நாளையும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னூல். ஸோ இந்த முதல் முன்னூலுக்கு வந்து பொருள் என்ன பார்த்தோன்னா 3 நூல். இந்த முன்னூலுக்கு இரண்டாவது முன்னூலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா முதல் நூல். அதுக்கப்புறம் நன்னூல். முதல் நன்னூலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நமது நூல். இரண்டாவது நன்னூலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நல்ல நூல். அடுத்து எண்ணால். முதல் எண்ணாளுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா எந்த நாள். இரண்டாவது எண்ணாளுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா என்னுடைய நாள். அதுக்கப்புறம் தேநீர். முதல் தேநீர் வந்து அதுக்கு பொருள்னு பார்த்தோன்னா குடிக்கும் தேநீர். இரண்டாவது தேநீருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தேன் கலந்த நீர். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து என்ன சொற்கள் பார்த்தோன்னா நான் வேறுபாடு சொற்கள் வந்து அதில் முக்கியமான சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து ரா வேறுபாடுகள்லாம் வந்து என்னென்ன இருக்குது, அதில் முக்கியமான சொற்கள்லாம் வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறை. ஸோ இந்த முதல் அறை வந்து அதோட பொருள்னு பார்த்தோன்னா பாதி. இந்த அறையோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வீட்டு உள்ளிடம் அறைதல் அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு அறிவை. ஸோ முதல் அறிவைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பெண். இரண்டாவது அறிவைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தெரிந்து கொள். அடுத்து அறம். ஸோ முதல் அறத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கருவி. இரண்டாவது அறத்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தர்மம். நெக்ஸ்ட்டு அரி. ஸோ முதல் அரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நறுக்கு, திருமால். இரண்டாவது அரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தெரிந்து கொள். நெக்ஸ்ட்டு அலரி. ஸோ முதல் அலரி வந்து பொருள் பார்த்தோன்னா அலரிப்பூ. இரண்டாவது அலரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அழுது. அடுத்து ஆற. ஸோ முதல் ஆறக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நிதானம், நிறைய அப்படின்னு சொல்லி 2 பொருள். இரண்டாவது ஆறாக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சூடு தனிய. அடுத்து இறங்கு. முதல் இறங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இறங்குதல். இரண்டாவது இறங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கீழே இறங்குதல். அடுத்து இறை. ஸோ முதல் இறைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தீனி. இரண்டாவது இறைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இறைவன், அரசன் அப்படின்னு சொல்லி 2 பொருள். நெக்ஸ்ட்டு இரும்பு. ஸோ முதல் இரும்புக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஊலோகம். இரண்டாவது இரும்புக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா புதர். அடுத்து இரத்தல். ஸோ முதல் இரத்தலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா யாசித்தல். இரண்டாவது இரத்தலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சாதல். அடுத்து உரல். ஸோ முதல் உரலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா இடிக்கும் உரல். இரண்டாவது உரலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பொருந்துதல், துன்பம் அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்து இருக்குது. அடுத்து உரு. ஸோ முதல் உருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வடிவம். இரண்டாவது உருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மிகுதி. அடுத்து உரை. ஸோ முதல் உரைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பேச்சு, தோல் அப்படின்னு சொல்லி 2 பொருள். இந்த உரைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மூடி. அடுத்து ஒரு. இந்த ஃபஸ்ட்டு ஒருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒன்று. இரண்டாவது ஒருக்கு வந்து பொருள் என்ன பார்த்தோன்னா தண்டித்தல், பொறுத்தல் அப்படின்னு சொல்லி 2 பொருள். அடுத்து கரை. ஸோ முதல் கரைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஓரம், வீட்டின் கூரையை வந்து குறிக்கும். அதுக்கப்புறம் இரண்டாவது கரைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அழுக்கு. அடுத்து கறி. ஸோ முதல் கறியோட பொருள் என்ன பார்த்தோன்னா அடுப்பு கறி. இரண்டாவது கறியோட பொருள் என்ன பார்த்தோன்னா காய்கறி. அடுத்து கூரை. ஸோ முதல் கூரையோட பொருள் என்ன பார்த்தோன்னா வீட்டின் கூரை. இரண்டாவது கூரையோட பொருள் என்ன பார்த்தோன்னா ஆடை. அடுத்து கூரிய. ஸோ முதல் கூரியக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கூர்மையான. இரண்டாவது கூரியக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சொல்லியபடி. அடுத்து குரங்கு. ஸோ முதல் குரங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வானரம். இரண்டாவது குரங்குக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சமய பெரியவர்கள், தொடை அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்து இருக்குது. அடுத்து சீரிய. ஸோ முதல் சீரியக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சிறந்து. இரண்டாவது சீரியக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சினந்து. அடுத்து பறவை. ஸோ முதல் பறவைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா கடல். இரண்டாவது பறவைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பறவை இனம். அடுத்து எரி. ஸோ முதல் எரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தீ. இரண்டாவது எரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வீசு. அடுத்து குறைத்தல். ஸோ முதல் குறைத்தலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நாய் குறைத்தல். இரண்டாவது குறைத்தலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சுருக்குதல். நெக்ஸ்ட்டு செரித்தல். ஸோ முதல் செரித்தலுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சீரணமாகுதல். இரண்டாவது செரித்தலுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா திணித்தல். அடுத்து தறி. ஸோ முதல் தறிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அணிந்து கொள். இரண்டாவது தறிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா வெட்டு. அடுத்து திரை. ஸோ முதல் திரைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா அலை. இரண்டாவது திரைக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா கப்பம்.
அடுத்து நிறை நிறை. ஸோ முதல் நிறைக்கு பொருள் என்பதுனா வரிசை, இரண்டாவது நிறைக்கு பொருள் என்பதுனா நிறைத்து வைத்தல். நெக்ஸ்ட்டு பரந்த பரந்த. ஸோ முதல் பரந்தக்கு பொருள் என்பதுனா பரவிய, இரண்டாவது பரந்தக்கு பொருள் என்பதுனா பறவை பறந்தது. அடுத்து பரி பரி. ஸோ முதல் பரிக்கு பொருள் என்பதுனா குதிரை, இரண்டாவது பரிக்கு பொருள் என்பதுனா பறித்து கொள்ளுதல். அடுத்து பொறு பொறு. ஸோ முதல் பொருக்கு பொருள் என்பதுனா போர் செய்தல், இரண்டாவது பொருக்கு பொருள் என்பதுனா பொறுத்துக்கொள். அடுத்து பொறி பொறி. ஸோ முதல் பொறிக்கு பொருள் என்பதுனா நெல் பொறி, இரண்டாவது பொறிக்கு பொருள் என்பதுனா இயந்திரம். அடுத்து பெரு பெரு. ஸோ முதல் பெருக்கு பொருள் என்பதுனா பெரிய, இரண்டாவது பெருக்கு பொருள் என்பதுனா அடை. அடுத்து துறவு துறவு. ஸோ முதல் துறவுக்கு பொருள் என்பதுனா கிணறு, இரண்டாவது துறவுக்கு பொருள் என்பதுனா துறந்து விடுதல். அடுத்து மரம் மரம். ஸோ முதல் மரமுக்கு பொருள் என்பதுனா தரு, தாவர வகை, இந்த மரத்துக்கு பொருள் என்பதுனா வீரம். அடுத்து மறை மறை. ஸோ முதல் மறைக்கு பொருள் என்பதுனா தாமரை, மான் அப்படின்னு சொல்லி 2 பொருள். இந்த இரண்டாவது மறைக்கு பொருள் என்பதுனா வேதம், மறைத்தல் அப்படின்னு சொல்லி 2 பொருள் வந்து இருக்குது. அடுத்து மரி மரி. ஸோ முதல் மரிக்கு பொருள் என்பதுனா இர, இரண்டாவது மரிக்கு பொருள் என்பதுனா மான்குட்டி. அதுக்கடுத்து வருத்தல் வருத்தல். ஸோ முதல் வருத்தலுக்கு பொருள் என்பதுனா துன்புறுதல், இரண்டாவது வருத்தலுக்கு பொருள் என்பதுனா காய்கறிகளை வருத்தல். அடுத்து விரல் விரல். முதல் விரலுக்கு பொருள் என்பதுனா கைவிரல், இரண்டாவது விரலுக்கு பொருள் என்பதுனா வெற்றி. அடுத்து ஆரல் ஆரல். ஸோ முதல் ஆரலுக்கு பொருள் என்பதுனா ஒரு வகை மீன், இரண்டாவது ஆரலுக்கு பொருள் என்பதுனா ஆற வைத்தல். அடுத்து உறவு உறவு. ஸோ முதல் உறவுக்கு பொருள் என்பதுனா வலிமை, இரண்டாவது உறவுக்கு பொருள் என்பதுனா உறவினர். அடுத்து குறை குறை. ஸோ முதல் குறைக்கு பொருள் என்பதுனா ஒளி, இரண்டாவது குறைக்கு பொருள் என்பதுனா குற்றம். அடுத்து ஏரி ஏரி. முதல் ஏரிக்கு பொருள் என்பதுனா குளம், இரண்டாவது ஏரிக்கு பொருள் என்பதுனா மேலே ஏரி. அடுத்து அரண் அரண். முதல் அரணுக்கு பொருள் என்பதுனா சிவன், இரண்டாவது அரணுக்கு பொருள் என்பதுனா பாதுகாப்பு. நெக்ஸ்ட்டு விரை விரை. ஸோ முதல் விரைக்கு பொருள் என்பதுனா விதை, இரண்டாவது விரைக்கு பொருள் என்பதுனா மறத்தல். அடுத்து மாறி மாறி. ஸோ முதல் மாறிக்கு பொருள் என்பதுனா மலை, இரண்டாவது மாறிக்கு பொருள் என்பதுனா வேறு. அடுத்து குறவர் குறவர். ஸோ முதல் குறவருக்கு பொருள் என்பதுனா ஆசிரியர், இரண்டாவது குறவருக்கு பொருள் என்பதுனா ஒரு இனத்தவர். அடுத்து இர இர. ஸோ முதல் இறக்கு பொருள் என்பதுனா இறப்பு, இரண்டாவது இறக்கு பொருள் என்பதுனா இறப்பு. அடுத்து உரி உரி. ஸோ முதல் உரிக்கு பொருள் என்பதுனா சுழற்று, பட்டை அப்படின்னு சொல்லி 2 பொருள். இந்த உரிக்கு பொருள் என்பதுனா தயிர் உரி. அதுக்கப்புறம் அருமை அருமை. ஸோ முதல் அருமைக்கு பொருள் என்பதுனா சிறப்பு, இரண்டாவது அருமைக்கு பொருள் என்பதுனா நிலையின்மை. நெக்ஸ்ட்டு இரவு இரவு. ஸோ முதல் இரவுக்கு பொருள் என்பதுனா இரவு நேரம், இரண்டாவது இரவுக்கு பொருள் என்பதுனா இரத்தல். அடுத்து ஈரல் ஈரல். ஸோ முதல் ஈரலுக்கு பொருள் என்பதுனா வருந்துதல், இரண்டாவது ஈரலுக்கு பொருள் என்பதுனா நெருக்கம். அதுக்கப்புறம் ஊர ஊர. ஸோ முதல் ஊருக்கு வந்து பொருள் என்பதுனா நகர, இந்த ஊருக்கு பொருள் என்பதுனா சுரக்க. அடுத்து குறுகு குறுகு. ஸோ முதல் குறுகுக்கு பொருள் என்பதுனா அன்னம், இரண்டாவது குறுகுக்கு பொருள் என்பதுனா சுருங்கு. அதுக்கப்புறம் செரு செரு. ஸோ முதல் செருக்கு பொருள் என்பதுனா திமிர், இரண்டாவது செருக்கு பொருள் என்பதுனா வயல். நெக்ஸ்ட்டு விறகு விறகு. ஸோ முதல் விறகு பொருள் என்பதுனா கைவிரல், இரண்டாவது விறகு வந்து பொருள் என்பதுனா கட்டை. அதுக்கடுத்து அருகு அருகு. ஸோ முதல் அருகுக்கு பொருள் என்பதுனா சமீபம், இரண்டாவது அருகுக்கு பொருள் என்பதுனா அருகம்புல். அதுக்கப்புறம் இரும்பு இரும்பு. ஸோ இரும்பு முதல் இரும்புக்கு பொருள் என்பதுனா ஒரு உலோகம், இரண்டாவது இரும்புக்கு பொருள் என்பதுனா கருங்காடு. அதுக்கடுத்து ஒருத்தல் ஒருத்தல். ஸோ முதல் ஒருத்தலுக்கு பொருள் என்பதுனா யானை, இரண்டாவது ஒருத்தலுக்கு பொருள் என்பதுனா கோபித்தல். அடுத்து குறுகு குறுகு. ஸோ முதல் குறுகுக்கு பொருள் என்பதுனா நாரை, இரண்டாவது குறுகுக்கு பொருள் என்பதுனா நெருங்கு. அடுத்து தேர தேர. ஸோ முதல் தேரக்கு பொருள் என்பதுனா ஆய்ந்து பார்க்க, இரண்டாவது தேரக்கு பொருள் என்பதுனா தெளிய. அடுத்து நிறை நிறை. ஸோ முதல் நிறைக்கு பொருள் என்பதுனா வரிசை, இரண்டாவது நிறைக்கு பொருள் என்பதுனா நிறைவு. அடுத்து பிறை பிறை. ஸோ முதல் பிறைக்கு பொருள் என்பதுனா உரைமோர், இரண்டாவது பிறைக்கு பொருள் என்பதுனா இளஞ்சந்திரன். நெக்ஸ்ட்டு புறம் புறம். ஸோ முதல் புறத்துக்கு பொருள் என்பதுனா ஊர், இரண்டாவது புறத்துக்கு பொருள் என்பதுனா பக்கம். அடுத்து புறவு புறவு. ஸோ முதல் புறவுக்கு பொருள் என்பதுனா காத்தல், இரண்டாவது புறவுக்கு பொருள் என்பதுனா புறா. அதுக்கடுத்து அரவு அரவு. ஸோ முதல் அரவுக்கு பொருள் என்பதுனா பாம்பு, இரண்டாவது அரவுக்கு பொருள் என்பதுனா நீக்கம். அடுத்து அறிவாள் அறிவாள். ஸோ முதல் அறிவாளுக்கு பொருள் என்பதுனா கூர்வாள், இரண்டாவது அறிவாளுக்கு பொருள் என்பதுனா உணர்வாள். நெக்ஸ்ட்டு அறிவை அறிவை. ஸோ முதல் அறிவைக்கு பொருள் என்பதுனா பெண், இரண்டாவது அறிவைக்கு பொருள் என்பதுனா உணர்வு.
அடுத்து அருந்து அருந்து. ஸோ முதல் அருந்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உன், இரண்டாவது அருந்துக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா துண்டுப்பட்டு. அடுத்து அரும்பு அரும்பு. ஸோ முதல் அரும்புக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா மொட்டு, இரண்டாவது அரும்புக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பஞ்சம். அடுத்து அருமை அருமை. ஸோ முதல் அருமைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா சிறப்பு, இரண்டாவது அருமைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நிலையின்மை. நெக்ஸ்ட்டு இரா இரா. ஸோ முதல் ராக்கு வந்து பொருள் என்ன பார்த்தோன்னா இரவு, இரண்டாவது ராக்கு வந்து பொருள் என்ன பார்த்தோன்னா மீன் வகை. அடுத்து ஊரி ஊரி. ஸோ முதல் ஊரிக்கு வந்து பொருள் என்ன பார்த்தோன்னா சங்கு, இரண்டாவது ஊரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீர் கசிந்து. அடுத்து ஊரு ஊரு. ஸோ முதல் ஊருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அச்சம், இரண்டாவது ஊருக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீரூற்று. அதுக்கப்புறம் கீரி கீரி. ஸோ முதல் கீரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா ஒரு விலங்கு, இரண்டாவது கீரிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பிளந்து. நெக்ஸ்ட்டு குரம் குரம். ஸோ முதல் குரமுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நகரம், இரண்டாவது குரமுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பக்கம். அடுத்து சருகு சருகு. ஸோ முதல் சருகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா உலர்ந்த இலை, இரண்டாவது சருகுக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நழுவு. அடுத்து சார சார. ஸோ முதல் சாராக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா பற்றி கொள்ள, இரண்டாவது சாராக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வழுக்க. அடுத்து தறி தறி. ஸோ முதல் தறிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா அணிந்து கொள், இரண்டாவது தறிக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா வெட்டு. அடுத்து துறை துறை. ஸோ முதல் துறைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா தலைவன், இரண்டாவது துறைக்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நீர்த்துறை. அடுத்து நிறுத்தம் நிறுத்தம். ஸோ முதல் நிறுத்தம்க்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நடனம், இரண்டாவது நிறுத்தம்க்கு பொருள் என்ன பார்த்தோன்னா நிற்கும் இடம். அடுத்து மறு மறு. ஸோ முதல் மறு அப்படின்றது பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மனம், இரண்டாவது மறு அப்படின்றது தடு. அடுத்து வெறு வெறு. முதல் வெறுவோட பொருள் என்ன பார்த்தோன்னா அச்சம், இரண்டாவது வெறுவோட பொருள் என்ன பார்த்தோன்னா விரும்பாமை. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ரா வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அப்போ இதோட நம்ம வந்து ஒலி வேறுபாடு அறிதல் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அந்த 3 வேறுபாடில் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம வந்து இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பொது தமிழில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.